அதாவது 21/6/2024 இந்த தேரோட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் 29/1/1934 மகாத்மா காந்தி வந்த பொழுது இங்க வந்து இந்த பகுதியில் பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாமல் சென்றதுல இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில முழு பக்கம் அந்த செய்தி வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு பகுதியை இது எப்படி நாங்கள் சரி செய்தோம் அதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹிந்துஸ் ஆன்மீக சேவை கண்காட்சி என்பதில் 39 ஜாதிகளை ஒருங்கிணைக்கிற பணியை நான் பார்த்தேன். ஒரு ஜாதியை ஒருங்கிணைப்பதே மிக கடினம். 39 ஜாதிகளை ஒருங்கிணைக்கிற பணியை துக்ளக்காசிரியர் குருமூர்த்தி அவர்கள் எனக்கு கொடுத்தார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஜாதிகள் ஆன்மீகம்னு சொன்னேன். ஜாதிகள் ஆன்மீகம்னா எல்லாரும் கேட்டாங்க, ஆன்மீக அமைப்புகள்லாம் வேற ஜாதி இல்லை. அப்ப சொன்னேன், குல தெய்வம், ஊர் தெய்வம், பொது தெய்வம். குல தெய்வம் தான் இந்து சமுதாயத்தை பாதுகாப்பு. குலதெய்வம் தெரியலன்னா உறவு முறை தெரியாது, மாமா மச்சம் தெரியாது. இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆன்மீக அரங்கத்துக்குள்ள 39 ஜாதிகள் பண்பாட்டு அடையாளங்களை வச்சாங்க. இங்கதான் இந்த விஷயங்கள் தொடங்குது. ரெண்டாவது விஷயம், நீங்க எல்லாம் நீங்க பார்ப்பீங்க, ஒரே மாதிரி சாரி கட்டி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 400 பெண்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வரணும்னு அழைப்பு கொடுத்தோம். இந்த முக்கியமான இதுக்கு நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு குடும்பங்கள் சிதைந்து கொண்டே போகிறது. இரண்டாவது, குடும்ப பொருளாதாரம் குறைந்து கொண்டே வருகிறது. மூன்றாவது, குடும்பத்தில் பண்பாடுகள் குறைந்து கொண்டே வருகிறது. நான்காவது விஷயம், அரசியல் ரீதியான பார்வை பெண்களுக்கு தெரியல. இதெல்லாத்துக்கும் சேர்த்துதான் பொருளாதாரம், குடும்பம், பண்பாடு, வாழ்க்கை முறை, பொருளாதாரம் எல்லாத்தையும் இணைத்து வழிநடத்துவதற்கு தான் இங்க இருக்கிற மகளிர் குழுவுக்கு வழிகாட்டுவதற்கான பணியை நான் தொடங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் தமிழகத்தில் இதுவரை நான் குடும்பத்தை தத்தெடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, குடும்பத்தை எப்படிங்க தத்தெடுக்க? நான் குடும்பத்தை தத்தெடுக்கிறேன். இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான விஷயம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அரசாங்கம், அரசியல், ஆட்சியாளர் இவங்களை சார்ந்துதான் வாழ கற்றுள்ளோம். நான் இந்த பெண்களை அரசாங்கம், ஆட்சியாளர்களும் யாரையும் ஜாதியும் சாராமல் இவர்கள் சொந்த கால நிகழ்ச்சி நான் பயிற்சி கொடுக்குறேன். அதற்கான வழிநடத்துதலை ஏற்பாடு பண்ணுறேன். இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் மாடல். இங்க இருக்கிற ஆண்கள் ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னா, ஆண்களுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பொறுப்புகள் குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் அது. இதற்கு மேல இந்த அடக்கத்தை நான் விளக்கம் கொடுக்கிறேன். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்றேன். குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு உறுதி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பண்பாடாக வராங்க, பொருளாதாரமாக சிந்திச்சோட இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க வருகை தந்ததுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. மூணாவது, இந்த கண்டதேவின்ற விஷயம் 22/7/2022 அன்று நான் முதல்ல ராமசாமி அப்பலாம் வீட்டில் நான் சந்திச்சேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, ஏப்பா நீ மாதிரி ஒரு ஆள் வந்திருக்க, பிரச்சனை இல்லாத ஒரு ஆளை வந்திருக்க, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம், கண்டதேவி தேர் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்வோம் அப்படின்ற அந்த தேதியை நானும் அவரும் சேர்ந்து முடிவெடுத்த நாள் 22/7/2022 தான் கண்டதேவி தேரோட்டத்துக்கான அச்சாரம். இந்த நின்று போன தேரை தொடக்கிறதுக்கு, இந்த 17 ஆண்டு தேர் ஓடாமல் இந்த தேரை தொடக்கிறதுக்கான அச்சாரம் போட்ட தேதி அன்னைக்கு தான் நானும் கலைமணி அம்பலம் அவர்களும் அவர் வீட்டில் சந்திச்சது. 22/11/2022 குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் ராமசாங்கலம், கண்டராஜ், கலைமணி அம்பலம் சந்திச்சு இதை ஆலோசனை பண்ணோம். இது எப்படி எடுத்துட்டு போறது. 9/4/2023 மறுபடியும் குருமூர்த்தி அவர்களை சந்திச்சோம். 16/4/2023 கல்லர் சமுதாயம், தேவேந்திர வேளாளர் சமுதாயம் சேர்ந்து குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் சந்திச்சோம்.
அதுக்கப்புறம் 23/4/2023 திருமூர்த்தி அவர்களே சேகர் பாபு அமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இங்க இருக்க கல்லர்களும் தேவேந்திரர்களும் சேர்ந்து போய் சேகர் பாபுவை அறநிலைத்துறை அலுவலகத்தில் சந்திச்சாங்க. அப்ப அதிகாரிகள் கேட்டாங்க, பிரச்சனையா 2 ஜாதி இருக்கு, அங்க தேர்தல ஓட்ட முடியாதுன்னாங்க. அப்ப சேகர் பாபு சொன்னாரு, 2 ஜாதி சேர்ந்து ஒரே மனுல கையெழுத்து போட்டிக்கு வந்திருக்காங்க, என்னப்பா ஓட்ட முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு தான் அரசாங்கத்துக்கு புரிந்தது, இங்க தேர் ஓட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அரசாங்கத்துக்கு அது சரியாக புரிதலுக்குள்ளார போகலன்றது, அதை சரிப்படுத்தின வேலை தான் இங்க 2 நாட்டார்களும் செஞ்சாங்க. அதனால இன்றைக்கு ஜாதிகளை தாண்டி ஆன்மீகமாக எடுத்துச் செல்வது மட்டுமல்ல, இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தை, நாற்பது தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும், இந்த இடப்பக்கத்தில் இருக்க அருணாச்சலமும் இங்க இருக்க இன்னொருத்தர் அருகே தந்திருக்க இவரோ தேவேந்திர வேளாண் சமுதாயமா 2 மேடையில 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு அமர்ந்திருக்காங்க என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். தமிழகத்துல 2 ஜாதி ஒன்னா கீழே சாப்பிட போறாங்க, ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க நாள். தமிழ்நாட்டில் இதுவரையும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை. மேதகு ஆளுநர் அவர்கள் தான் தமிழகத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வழிகாட்டியாக இன்னைக்கு தொடங்கியிருக்கிறார். அதனால இந்த இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வுல உங்களை எல்லாம் சந்திப்பதற்குல மிக மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாம 2 முக்கியமான விஷயமும் இங்க இருக்க கல்லர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கன்சல் பிரச்சனைக்கு துக்ளதாசர் குருமூர்த்தியும் நானும் இங்க இருக்கக்கூடிய கலைமொழி 3 பேர் சேர்ந்து அந்த இது வராமல்